இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்த முஹாஜிர், பல போர்களில் கலந்து கொண்ட முஜாஹித். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் மஅமர் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு. குலப்பெருமையும் இனப்பாகுபாடும் அரபுலகத்தை ஆட்சி செய்த அந்த அறியாமை காலத்தில் மக்கா நகரில் ஒரு அமைதியான குடும்பத்தில் இவர்கள் பிறந்தார்கள். அசத்தியமும் அராஜகமும் சூழ இருந்த அந்த வேளையில் மஅமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளம் சத்தியத்துக்காக ஏங்கியது. மக்காவின் தெருவோரங்களில் இஸ்லாத்தின் மெல்லிய சப்தங்கள் கேட்கத் துவங்கிய உடனேயே, நபி அவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக எத்தி வைக்கும் முன்னமேயே இவர்கள் மனமுவந்து முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களை குறித்து எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் பதிவு செய்யப்படவில்லை. இவரின் வார்த்தைகள் தலைமுறைகளினூடே கடத்தப்படவில்லை. இஸ்லாத்துக்கான போர்கள், உடன்படிக்கைகள், ஆரம்பகால முஸ்லிம் சமூகத்தின் முக்கிய நிகழ்வுகள் என இவரை பற்றிய எந்த பதிவுகளும் இல்லை. இந்த மௌனம் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது. இஸ்லாமிய சமூகத்துக்கு தங்கள் தொண்டை எந்தவித சப்தமும் இல்லாமல், புகழ் வெளிச்சமும் இல்லாமல், இறை கட்டளைகளை ஏற்று நடந்து இறை உவப்புக்காக, அல்லாஹ்வுக்காக மட்டுமே செயலாற்றுவது என்பதுதான் அந்த உண்மை. இதுதான் இனமாச்சரியங்களும் பரம்பரை பதவிகளும் புகழ் வெளிச்சமும் மட்டுமே ஊறித் திளைத்த ஒரு சமூகத்தை வெறுத்து சமத்துவ சத்திய சகாப்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான அமைதியான முறையில் சேவை செய்த மஅமர் இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.